தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். கர்த்தர் தேவ புத்தியுள்ளை சோதனைந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணிக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இந்த அருமையான வேத வசனம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். தேவன் அறியாத விஷயம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, தேவபக்தியாய் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவபக்திக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுகிறவர்கள், அதற்காக பிரயாசப்படுகிறவர்களை தேவன் எவ்வளவாய் ரட்சிக்கவும் பாதுகாக்கவும் ஆசீர்வதிக்கவும் முடியும் என்பதை தேவனுக்கு தெரியும். ஆகவே கர்த்தருக்காக வாழுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறவும் தப்புவிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் சம்பவத்தில் பார்க்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பார்க்கிறோம். அந்த 3 வாலிபர்களும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு உண்மையாகவே கீழ்ப்படிந்து வாழக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். தேவ பக்தியை தரித்து கொண்டவர்களாக மாத்திரமல்ல, அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு பிரயாசப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். சோ அந்த நாட்களிலே அவர்களுக்கு வந்த சோதனை, அவர்கள் சிலையை வணங்கி ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். ஆனால் 3 வாலிபர்களுமே தேவனுக்கு மட்டுமே கீழ்ப்படியும்படியாக, தேவனுக்கு மட்டுமே உண்மையாக இருக்கும்படியாக அவர்கள் விசுவாசத்திற்கு தங்கள் கழுத்தை கொடுத்தவர்களாக, அந்த விசுவாசத்திற்குள் நிலைக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். தேவன் அவளை அக்னி சூழலிலிருந்து காப்பாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் விசுவாசத்திலே வாழும்படியாய் இருக்கக்கூடியவர்களை தேவன் விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார், நன்மை செய்கிறார். தானியேலை கூட விசுவாசத்திற்காக நிற்க பொழுது சிங்கத்தின் கவியிலே போட்டார்கள் கொல்லும்படியாக. ஆனாலும் தேவன் சிங்கங்கள் வாய்களை அடைத்து தானியேலுக்கு ஒரு சேதம் வராதபடிக்கு பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாய் போனதில்லை என்பதை இந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே தேவ பக்தியுள்ளவர்களை சோதனைந்து ரட்சிக்க நம்முடைய தேவனுக்கு மாத்திரமே முடியும். வேற யாராலும் இந்த உலகத்திலே முடியாது என்கிற விசுவாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மனதிலே பதித்தவர்களாக விசுவாசத்தில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அதே போல அதே வசனம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரரை ஆக்கணிக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கென்று வைக்கவும் அறிந்திருக்கிறார். இந்த உலகத்திலே அக்கிரமம் செய்யக்கூடிய அநேகரை தேவன் செய்திருக்கிறார். ஆக்கணி தீர்ப்புக்கு ஏதுவாக அவர்களை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தீர்ப்பானது மிகவும் மோசமானதாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு உதாரணமாக பார்ப்போம். வேத புத்தகத்திலே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே பார்க்கிறோம். சபை ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே அனனியாவும் சப்பீராலும் தங்களுடைய காணியாட்சி விற்றார்கள். ஆனாலும் அவர்கள் தேவ பக்திக்கு ஏதுவான வாழ்க்கை வாழாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் பிசாசுக்கு இடம் கொடுத்து அக்கிரமத்தை செய்யக்கூடியவர்களாய் துணிந்து நின்றபடினாலே அவர்கள் இருவருமே மரித்து நியாய தீர்ப்புக்கு உட்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் இருவரையும் அறிந்து வைத்திருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பற்றியும் அவர்களுக்கு தெரியும். தானியேலை பற்றியும் தேவனுக்கு தெரியும். அனனியா, சப்பீராவை பற்றியும் தேவனுக்கு தெரியும். யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நன்கு அறிந்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவே உங்களையும் என்னையும் விசுவாசத்திற்கென்று அழைத்திருக்கிறார். விசுவாச பாதையில முன்னேறி சொல்வோம். விசுவாசத்திற்காக நிலைத்து நிற்போம். விசுவாசத்திற்காக நாம் என்ன செய்வோம்? உழைப்போம். அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். தேவனுக்கு கீழ்ப்படிவோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படி நாம் செய்வோமானால் நமக்கு வருகிற எந்த போராட்டத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்க நம்முடைய வல்லமை தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்கு உண்டு. ஆகவே அந்த நிச்சயத்தோடு முன்னேறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து நாம் விசுவாசத்திற்காக என்ன செய்வோம்? கர்த்தருடைய சமூகத்திலே கெஞ்சுவோம், அவரிடத்திலே கேட்போம். அவர் தேவையான பலனை, சத்துவத்தை, வல்லமை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கையோடு புறப்பட்டு போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.